மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் KP சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் காமராஜ் நகர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு சம்பத் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் ஆமணக்கு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு, புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பிற கால்நடைகள் வளர்ப்பிற்கான பயிற்சிகளை பண்ணையாளர்களுக்கு வழங்கி அவர்கள் கூடுதல் லாபத்தை ஈட்ட வழிவகை செய்கிறது. அவ்வகையில் புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்ட காமராஜ் நகர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு சம்பத் அவர்கள் தரும் செய்திகள். ரிட்டையர் ஆனோடனே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது தொழில் பண்ணணும். சரி, என்ன தொழில் பண்ணுறது யோசிக்கும்போது இங்கே உழவர் பயிற்சி மையம் ஏனாத்தூர், அங்கே வந்து பயிற்சி ஏதோ இப்போ எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனேன் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. முதல் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு தான் நான் பயிற்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்கோழிக்கு மற்றும் முயலுக்கு அந்த ஸ்பெல்லினா அந்த அதுக்கு கலர் மீன் எல்லாத்துக்கும் பயிற்சி எடுத்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் நான். இருந்தாலும் நாட்டுக்கோழி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சரி, நாட்டுக்கோழி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஐயா டைரக்டர் ஐயா அவங்க ஏனாத்தூரில் வந்து போயிட்டு நான் கன்சல்ட் பண்ண பேசணும். ஐயா நான் நாட்டுக்கோழி வாங்கினேன் ஐயா, எனக்கு வழிமுறைகள் தெரியல அப்படின்னு. நீங்கள் இங்கே சொல்லுங்கள், பதிவு பண்ணுங்கள், நாங்கள் வரும்போது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. நாட்டுக்கோழி ஒரு நாள் குஞ்சு 6 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய்ட்டு அங்கே போய் முதல்ல ஒரு 50 கோழிக்கு 50 கோழி குஞ்சு பணம் கட்டினோம். 50 கோழி குஞ்சு வாங்கி வளர்த்து அதை விற்பனை பண்ணோம். அதில் கொஞ்சம் லாபம் கிடச்சிது. சரி, அதை கொண்டு இன்னொரு 100 கோழி குஞ்சு நாங்கள் வாங்கி எப்போ வளர்த்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் மாதம் இல்லை 3 மாதம் ஒரு தடவை கோழி குஞ்சு வரும்போது நாங்கள் வாங்கி இது பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் எங்களுக்கு
ஒரு உடல் பயிற்சியாக இருந்தது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷமாக இருந்தது நாட்டுக்கோழி வளர்த்தனால. அதே நேரத்தில் இங்கே நாட்டுக்கோழி வாங்குறதுக்கு அதிகம் பேர் வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் நாட்டுக்கோழி வேணும், எங்களுக்கு நாட்டு முட்டை வேணும்னு சொல்லிட்டு, நாட்டு முட்டை வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு இப்போது நாட்டுக்கோழிக்கும் வந்து கிராக்கி வருது, எல்லாத்துக்கும் வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போது நாட்டுக்கோழிக்கு முட்டைக்கு ரொம்ப கிராக்கி இருக்குது. அது இல்லாத நாட்டுக்கோழி நாங்கள் வந்து செய்து கொடுக்குற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் செய்தும் கொடுக்குறோம். அதில் கொஞ்சம் வருமானம் வருது. டைரெக்டாக அனுப்புவாங்க, அங்கே போய் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களும் வருவாங்க, வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்து இது பண்ணி என்னோட நல்லா எப்படி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், எப்படி பண்ணலான்னு சொல்லி என்னோட தெரிஞ்சுக்கின்னு போகிறாங்க. அதனால் நல்ல ஒரு லாபமும் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ வந்து பாய்லர் கோழி உபயோகப்படுத்தினா பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா ஆகலை ஆன்றதுனால இங்கே எல்லாருமே இப்போது நாட்டுக்கோழிக்கை வந்து நல்ல கிராக்கி இருக்குது. இந்த தொழில் பண்ணால் ரொம்ப நல்ல லாபமும் உண்டு. அதே நேரத்தில் நல்ல மன நிம்மதியும் உண்டு. கிரேவோ செய்து கொடுங்க, அது இல்லாத பிரியாணி செய்து கொடுங்க வந்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு முதல்ல ஒருத்தர் 2 பேர் வந்து செய்து கொடுக்குறாங்க. நல்லா அந்த பிரியாணி செய்து கொடுக்குறோம், அதில் கொஞ்சம் லாபம் வருது. அதே நேரத்தில் கிரேவாக வறுத்து கொடுக்குறது, குழம்பு, அது மாதிரி அதுலேயும் கொஞ்சம் வருமானம் வருது. அது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது, ஒரு பொழுதுபோக்காக வருது. பல எல்லாருமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பலர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் டெவலப் பண்ணலான்னு இப்போது ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இன்னும் அதில் எங்களுக்கு லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மற்றவங்களும் அது மாதிரி செய்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு தொழிலாகவும் உடல் ரீதியாகவும் அது மன நிம்மதி கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற திரு சம்பத் அவர்களை 09791747628 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலை துறை மற்றும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போதைய வானிலையில் தக்காளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பெருக்கம் அதிக அளவில் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து மீன் எண்ணெய் மற்றும் ரோசின் சோப் 1 லிட்டருக்கு 25 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தென்னை மரங்களில் காண்டாமிருக வண்டு தாக்கம் தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த வயது முதிர்ந்த இலைகளை நீக்கிவிட்டு ஒரு மரத்திற்கு 3 முதல் 4 பூச்சி உருண்டைகளை இடவும். வரும் நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து கட்டுவதன் மூலம் காற்றின் வேகத்தினால் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும். கோடை காலத்தில் ஏற்படும் தீவன பயிர்களின் பற்றாக்குறையினை தவிர்க்கும் வகையில் பாசன வசதியுள்ள விவசாயிகள் 10% நிலத்தில் தீவன பயிர்களை சாகுபடி செய்யவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை காணப்படுவதால் கரும்பு, எள் மற்றும் நெல் தரிசு பருத்தி போன்ற பயிர்களுக்கு சீராக நீர் பாய்ச்சவும். நெல் தரிசு உளுந்து பயிரானது தற்போது முதிர்ச்சி நிலையில் உள்ளதால் முதிர்ந்த காய்களை பறித்து உலர்த்த வேண்டும் அல்லது செடியினை வேரோடு பிடுங்கி குவித்து வைத்து உலர்த்தவும். நெல் தரிசு பருத்திக்கு 45ஆம் நாள் ஒரு களை எடுத்துவிட்டு 3 நாட்கள் கழித்து உரமிட்டு மண் அணைத்து நீர் பாய்ச்சவும். கோடை பருவத்தில் இரவையில் உளுந்து சாகுபடிக்கு ஆடுதுறை 5 ஏற்ற ரகம். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையில் பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்த கீழ்கண்ட மருந்தில் ஏதேனும் ஒன்றை தெளிக்கவும். பாசலோன் 35% ECயை 1 ஹெக்டருக்கு 2 லிட்டர் என்ற அளவிலும், ட்ரைசோஃபாஸ் 40 ECயை 1 ஹெக்டருக்கு 2.5 லிட்டர் என்ற அளவிலும் தெளிக்கவும். வரும் தினங்களில் மிதமான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் மிளகாயில் இலைப்பேனின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இலைப்பேனால் பாதிக்கப்பட்ட செடிகளின் இலை சுருண்டு காணப்படும். இலைக்காம்பு நீண்டு இருக்கும். இதனை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% SL3 மில்லியை 10 லிட்டர் தண்ணீரில் அல்லது டைமீத்தோயேட் 30% ECயை 1 லிட்டர் தண்ணீரில் 1 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் மிளகாயின் பழ அழுகல் நோயின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு மாங்கோசெஃப் 2 கிராம் என்ற அளவிலும் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில்
3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் மல்லிகையில் மொட்டுப்புழுவின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு டயாக்ளோஃபிரிட் 240 SCஐ 1 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் மாவில் தத்து பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு இமிடாக்ளோஃபிரிட் 17.8 SLஐ 3 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவி வரும் வெப்பநிலையின் காரணமாக தக்காளியில் சாம்பல் நோய் தாக்குதல் தென்படுகிறது. அறுவடைக்கு முன் 1 மாத இடைவெளியில் 0.2% கேப்டான் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக மல்லிகையில் பரவலாக பூப்பேன் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த முதலில் தாக்கப்பட்ட இலைகள் மற்றும் செடியின் பாகங்களை சேகரித்து அழிக்கலாம். பின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி லிட்டர் டைமீத்தோயேட் அல்லது மீத்தைல் டெமட்டான் கலந்து தெளிக்கலாம். மேலும் 5% வேப்பங்கொட்டை வடிநீரை தெளித்து கட்டுப்படுத்தலாம். நிகழும் அதிகரித்த உயர் வெப்பநிலையை கருத்திற்கொண்டு கால்நடைகளுக்கு தேவையான அளவு சுத்தமான தண்ணீரை கொடுக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நிலவி வரும் அதிக ஈரப்பதம் காரணமாக பீன்ஸ் பயிரில் வாடல் நோய் ஏற்படாமல் இருக்க காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து மண்ணில் ஊற்றவும். நிலவி வரும் அதிக ஈரப்பதம் காரணமாக பீட்ரூட் பயிரில் இலைப்புள்ளி நோய் வேகமாக பரவக்கூடும். இதனை கட்டுப்படுத்த மேங்கோசெஃப் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். வெயில் அதிகமாக பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். கோடை காலத்தில் அசோலாவை பசுந்தீவனமாக பயன்படுத்தலாம். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து கோடை வெப்பம் நிலவுவதாலும் கோழிகளில் குறிப்பாக வயதான கோழிகளில் தீவன எடுப்பு குறைந்தும் முட்டை உற்பத்தி குறைந்து ஓட்டின் தரமும் குறைய வாய்ப்புள்ளது. தீவனத்தில் சற்றே அதிகமாக கால்சியம் சுண்ணாம்பு சத்து சேர்த்தும் தீவன தட்டுகளில் பகல் நேரத்தில் கோழிக்கு 2 முதல் 3 கிராம் வரை கிளிஞ்சல் கொடுத்து வர வேண்டும். இதனால் முட்டை உடைவை தடுப்பதுடன் லேசான ஓட்டுடன் கூடிய முட்டைகளை குறைக்கலாம். தற்போது கிடைத்த மழையை பயன்படுத்தி மானாவாரியில் பாசிப்பயிறு விதைப்பினை மேற்கொள்ளலாம். ஒரே அறுவடையில் மகசூல் தரக்கூடிய குறுகிய கால ரகமான கோ 8ஐ தேர்வு செய்யலாம். 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படுகிறது. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். உழவர்கள் தங்களுடைய கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர்ந்து வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் குழம்பு அழுகல் நோய் மற்றும் ஈ மற்றும் கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம். தற்போது ஆடுகளுக்கு தேவையான அளவு புற்கள் இல்லாத காரணத்தினால் உழவர்கள் தினமும் 100 முதல் 200 கிராம் அளவு அடர் தீவனம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெல் தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கு 2% DAP கரைசலை பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் காலை அல்லது மாலை வேளையில் கைத்தெளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்கவும். நெல் தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிரின் மேல் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் மென்கோசெஃப் அல்லது 1 கிலோ நனையும் கந்தகத்தூளை காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இனிவரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பு குறைவாக இருப்பதால் நெல், வாழை, தென்னை, ரப்பர், மிளகு மற்றும் மற்ற அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சுதல் அவசியம். ரப்பர் மரங்களில் தற்போது மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். வாழையில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் கார்பன் டெசிமை ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் ஆமணக்கு. ஆமணக்கின் சாகுபடி குறிப்புகளை இங்கு காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் வைகாசி பட்டமான மே ஜூன் மாதங்களிலும் ஆடி பட்டமான ஜூன் ஜூலை மாதங்களிலும் பயிர் செய்யலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் TMV 5, TMV 6, கோ 1. பயிரிட ஏற்ற இடைவெளி
இரவையில் உள்ள பகுதிகளுக்கு 150 x 150 சென்டிமீட்டர் அகன்ற இடைவெளியிலும், TMV 5ற்கு 60 x 30 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியும் விட்டு பயிர் செய்ய வேண்டும். அறுவடை: 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆமணக்கு முத்துக்கள் காய்ந்து இருந்தால் அறுவடை செய்யவும். ஆமணக்கை பயிர் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3400 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3200 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், திட்டக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 1540 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1554 ரூபாய்க்கும், நெல் சோனா மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், ஆரணியில் குறைந்தபட்ச விலையாக 1595 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1732 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2583 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும், நெல் TKM 9 செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1599 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1957 ரூபாய்க்கும், நெல் பொன்மணி விருதாசலத்தில் குறைந்தபட்ச விலையாக 1425 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1479 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் பன்ருட்டியில் குறைந்தபட்ச விலையாக 2769 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2809 ரூபாய்க்கும், சங்கராபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1881 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2951 ரூபாய்க்கும், பருத்தி LRA உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4050 ரூபாய்க்கும், திணை இதர ரகம் விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1469 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1818 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 1874 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் வேலூரில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 12330 ரூபாய்க்கும், பரமக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 17800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 19600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 29 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும்,
உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 110 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 20 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 280 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 220 ரூபாய்க்கும், சராசரியாக 254 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 562 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 290 ரூபாய்க்கும், சராசரியாக 483 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 499 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 370 ரூபாய்க்கும், சராசரியாக 434 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 533 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 420 ரூபாய்க்கும், சராசரியாக 490 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பல்முனை கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3650 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3550 ரூபாய்க்கும், சராசரியாக 3607 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 23.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 56.4% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.1 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.2% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 483.1 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 952.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.4 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் அமைப்பதற்கான தொழில்நுட்ப பயிற்சிகளை பண்ணையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. இந்த ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் குறைந்த செலவில், குறைந்த கால இடைவெளியில் அதிக லாபத்தை ஈட்டி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறது. அந்த வகையில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் KP சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். அன்பார்ந்த பண்ணையாளர்களுக்கு வணக்கம். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது ஒரு நல்ல லாபகரமான தொழில். நம் முன்னோர்கள் இதை ரொம்ப லாபகரமாக நல்ல தொழிலாக பண்ணிட்டு வந்தாங்க, பாரம்பரியமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அது அதிகமாக பண்ணதில்லை. ஏன்னா
நகரமயமாக்கல், மக்கள் தொகை பெருக்கம், போதிய இடவசதி இல்லை, இந்த காரணங்கள் மற்றும் ஆள் பற்றாக்குறை, அது இந்த காரணங்களால் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது பண்ணுறது கிடையாது. ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது பண்ணை குட்டையுடன் கறவை வெள்ளாடு, வெண்பன்றி, வாத்து இவைகளை சேர்த்து அவைகளிலிருந்து கிடைக்கிற மூலப்பொருளை மீன்களுக்கு அழித்து அதுலேருந்து வர லாபத்தை பெறது. இந்த இதில் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது ஒரு இதுக்கு தனியாக முதலீடு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன இந்த இதில் வந்து பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு வந்து அதிக செலவுகள் ஆக போகிறது கிடையாது. பண்ணைக்குட்டையில் கிடைக்கிற மீன்களுக்கு வந்து அதிக உணவு தேவைப்படுறதுக்கு தேவையான உணவு வந்து கால்நடைகளின் கழிவிலிருந்தே கிடைக்குது. பண்ணைக்குட்டையில் வெண்பன்றி குட்டையை சேர்த்து அமைச்சோன்னா வெண்பன்றியிலிருந்து கிடைக்கிற அந்த கழிவுகளை வந்து மீன்களுக்கு வந்து உணவாக பயன்படுத்தலாம். இதனால் வந்து மீன்களுக்கு தனியாக நம்ம உணவாக பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ கறவை பசு வளர்க்குறோம்னா கறவை பசுலேருந்து கிடைக்கிற வந்து அந்த சாணங்களை வந்து நம்ம மீன்களுக்கு வந்து உணவாக பயன்படுத்தும் போது அந்த மீன்கள் ஒரு பெருக்கம் அடைகிறதுக்கு தேவையான வந்து உணவு வழங்கப்படுகிறது. இப்போ செலவுகள் குறையுது. இதே மாதிரி விஷயங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இது மட்டும் இல்லை, அது இல்லாமல் இந்த காவிரி டெல்டா ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து அதிகமாக பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து அது எப்படி பண்ணுங்கிறதே நம்ம நிறைய பேர் மறந்துட்டாங்க. என்ன எப்படி பண்ணணும், எவ்வளோ இட வசதி தேவை அப்படிங்கிற மாதிரி தேவையில்லை. இந்த ஒருங்கிணைந்த பண்ணை இந்த பண்ணுறதுக்கு வந்து இந்த குட்டையை ஒரு 30 சென்டிமீட்டரில் நமக்கு தேவையான பண்ணை குட்டை, வாத்து மற்றும் அதுலேருந்து கிடைக்கிற கழிவுகள் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பண்ணையாளர் வந்து ஒரு 35 சென்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் லாபம் அடையலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையங்கிறது மற்றவங்க ஏன் அதிகமாக வந்து மக்களிடம் சென்றடையாமல் இருக்குதுன்னா, இதை பற்றி முழுமையாக யாருக்கும் தெரியறதில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து நாளையில் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க இதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணாங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு அதிக செலவுகள் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அதற்கு வந்து நீர் ஆதாரம் தான், நீர் மற்றும் இடம் தான் முக்கியமான இதுவும். ஏன்னா மற்ற உணவுப் பொருட்கள்லாம் வந்து அதுலேருந்து விலங்கிலேருந்து கிடைக்கிற கழிவுகளையே வந்து மூலப்பொருளாக பயன்படுத்துறதுனால அதிகமாக செலவுகள் ஆகாது. அதனால் இது வந்து இந்த குறு பண்ணையாளர்கள் இது பண்ணும்போது நல்ல லாபகரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 35 சென்டிமீட்டரில் அவங்க பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 25,000 30,000 வரைக்கும் நல்ல முறையில் லாபம் அடையலாம். பண்ணையாளர்கள் இதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பண்ணி நல்ல லாபம் அடையும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் KP சரவணன் அவர்களை 096 55 52 05 44 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 24/3/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் எளிய முறையில் வெள்ளாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வெளியூர் கிராம வேளாண்மையாளர் M. லோகநாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வாசனை பயிரான புதினாவின் சாகுபடி குறிப்புகள். இன்றைய தகவல் நேரத்தில் அதிக லாபம் தரும் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருந்திய நெல் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் வேளாண் துறை உதவி இயக்குனர் திரு V. எபினேசன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.